காப்பகத்துக்கு மாசம் மாசம் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கேனே, அந்த பருப்பு எண்ணெய் எல்லாம் பாது எல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்கா? வரணும்னு நினைக்கிறேன். நான் அந்த பொறுப்பை சடகோபன் சார்ட்டு தான் கொடுத்துருக்கேன். அவரெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணுவார். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆமா, இப்ப எத்தனை குழந்தைகள் இருக்கா உங்க காப்பகத்துல? ஓ, 150 பேர் இருக்காடா? ஓ, சொல்லவே இல்லை சார். நீங்க இத்தனை பேர் ஆயிட்டான்னு எனக்கு தெரியாது. நான் அவங்களுக்கு ஒன்றும் வசதி தரவே இல்லையே. சரி, இனிமே அடுத்த மாசத்துலேருந்து நான் அவள்கிட்ட சொல்லி கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு அனுப்ப சொல்றேன் சார். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் சார். ஓகே, இதெல்லாம் நம்ம நார்மலா பண்றது தானே. ஓகே, பார்த்துக்கோங்க சார். ஓகே, பாய். வாங்க வாங்க ரமேஷ் சார், வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? நல்லா இருக்கேன். குலமகள் மேகசின்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு சார், இதுதான் எங்க முதலாளியம்மா. வணக்கம்மா. எங்கெங்கேயோ தெரிஞ்சு அழிஞ்ச எனக்கு ஒரு வாழ்க்கையில பிடிப்பு ஏற்படுத்தி கொடுத்ததே இந்த மகாலட்சுமி தான். பல பேருக்கு உதவி செய்வாங்க சார், பல பேருக்கு உதவி செய்வாங்க. பப்ளிசிட்டியே வேணாம்பாங்க சார். எத்தனை பேருக்கு சார் இந்த மாதிரி மனசு? ஆமாம் அம்மா, என்ன சடகோபன், இந்த மாதிரி எல்லாம் என்னமோ வசதி பேசிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பேசாதீங்க. அந்த மாதிரி பேசுறதுனால தான் மனுஷாலும் குட்டிச்சோட இருக்கிறா. அது அப்படியே கர்மம் ஓங்கி ரொம்ப நம்ம ஏதோ பெரிய சாதனை பண்றோம்னு நினைச்சுடுறா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓ, பகவானோட அருள் நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிடுங்க. வெளியே நம்ம ஒண்ணு பண்றோம் அப்படின்னு நினைச்சு கூடாது. சரியா? சரிம்மா. அம்மா, இதுதான் மிஸ்டர் ரமேஷ். குலமகள் மேகசின்ல வந்திருக்காரு. நீங்க பண்ண ஏற்பாடு படி நம்ம சரணாலயத்தில் இருக்கிற எல்லாரையும் இன்டர்வியூ பண்ண போறாருமா. வெல்கம் வெல்கம். தேங்க்யூ மேடம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்களுக்கு இந்த இன்டர்வியூஸ் ஹெல்ப் எல்லாம் தேவைப்படும். கண்டிப்பா. அதுக்கெல்லாம் நம்ம சடகோபன் நீங்க ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஓகே, அவர் எக்ஸ்ட்ரீம்லி நைஸ் பர்சன். ரொம்ப தங்கமான ஆளு. என்ன ஹெல்ப் யாருக்கு வேணாலும் என்ன பண்ணி தருவார்.
இறந்துட்டாங்க. என்னையும் என் குழந்தையும் என் மச்சிச்சு தான் பார்த்து வச்சுட்டேன். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால அந்த வீட்டை விட்டே வந்துட்டாங்க. ஒரு நாள் கையில் போயிட்டு இருக்கும்போது அம்மா பார்த்தாங்க. பார்த்தாங்க இங்கே வந்து இவங்களோட இருந்து நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஓ வெரி குட் சார். சார் இது கேட்டா எனக்கு அந்த ராம படம் ஞாபகம் வருது சார். நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அருமை சார், அருமை சார். உங்கள் லைஃப் கேட்கும்போது நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து நிறையா கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்கன்னு தெரியுது. அதையெல்லாம் பற்றி நீங்கள் நினைச்சதுண்டா சார்? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு சார். ஒரு மனுஷன் தான் வாழ்க்கை இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி வாழ்வாங்க. அது இவ்வளோ ஒருத்தர் நினைக்கிறேன். He is simply great. வெரி குட், வண்டர்ஃபுல் சார். ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ என்ஜாய். இப்போ அடுத்ததான் வரப்போகுது எங்கள் காயத்ரி மேடம். எங்களுக்கெல்லாம் அன்னலட்சுமி சார். ஓகே ஓகே தினம் சாப்பாடு பண்ணி போடுற மேடமே அவங்க தான். ஓகே புண்ணியவதி அம்மாவோட செலெக்ஷன். ஓகே நார்த்து ஈஸ்ட் சவுத்து வெஸ்ட் எல்லா ஸ்டேட்டையும் மிக்ஸ் பண்ணி சமையல் பண்ணி போடுவாங்க. யூ கேன் இமேஜின் அவர் ஸ்டேட். ரொம்ப தரமான லேடி சார். கேட்டு பாருங்க, பேசி பாருங்க. இவர்தாம்மா மிஸ்டர் ரமேஷ், குலமகள் மேகசின்லேருந்து வந்திருக்காரு. நம்மள எல்லாம் இன்டர்வியூ பண்ண போறாரு. பேசுங்க. வணக்கம் மேடம். மேடம் உங்கள் பேர் தான் காயத்ரி இல்லையா? மேடம் உங்கள் லைஃப்பை பற்றி சொல்ல முடியுமா மேடம்? நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துல எங்கள் முதலாளி அம்மா இருக்காங்க. ஷீ சிம்பிளி கிரேட் சார். அவங்களால நாங்கள் எல்லாம் இங்கே ஹாப்பியாக இருக்கோம் சார். மேடம் உங்கள் பழைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பழைய வாழ்க்கை அது ஒன்றும் பிரமாதமாக சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். என் லைஃப்பில் சின்ன வயசுலேயே அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க. அக்கா என்ன வளர்த்தாங்க. நானும் அக்காவும் நடுத்தருவில் மயிலாப்பூரில் எங்கள் சொந்த வீட்டில் இருந்தோம். எங்கள் வீட்டு மாடியில் கணேஷ் குடியிருந்தார்.
உடனே நான் என்ன பண்ணேன், இதுதான் சந்தர்ப்பம்னு படபடன்னு எங்க அக்காவோட காதல், நான் அவருக்காக செய்ய இருந்த தியாகம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி விட்டேன் சார். அவரு முதல்ல கொஞ்சம் தயங்கினார் சார். அப்புறம் மெதுவா பேசி அவரை கன்வின்ஸ் பண்ண வச்சுட்டேன் சார் கல்யாணத்துக்கு. அக்காவுக்கும் அவருக்கும் கல்யாணமும் நல்லா நடந்தது, நடந்தது. அவன் குடும்பல நடத்திட்டு இருந்தா. ஆனா பாருங்க, அவருக்கு ஒரு நாள் கேன்சர் ஆயிடுது. அவன் 2 பேரும் வேற விட்டு ஜாகம் மாட்டிட்டு போயிட்டா. எனக்கு நான் தனியா அந்த வீட்டுல சார், எனக்கு இருக்கவே பிடிக்கல சார் அந்த வீட்டுல. லைஃப்ல ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி இருந்தது சார். என்ன பண்றதுன்னு இருந்தது சார். என் லைஃபோ காதில மூடம் கடலில் மீது போவது போலே போயிட்டே இருந்தது சார். அப்பதான் என் ஃப்ரெண்டு மூலமா இந்த சரணாலயம் பத்தியும் மகாலட்சுமி அம்மா பத்தியும் கேள்விப்பட்டேன் சார். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல, நேரா அம்மா கிட்ட வந்துட்டேன். நான் பேங்க்ல வேலை செஞ்சதை பத்தியும் என்னோட சமையல் கலையை பத்தியும் சொல்லி வேலை கேட்டேன் சார். எப்படியும் கரண்டி உத்தியோகம் கடைசியில் அம்மா டைமால எனக்கு கிடைச்சிட்டு சார். அதனால இங்க ஹாப்பியா இருக்கோம் சார் நாங்க. வெரி குட் மேடம், வெரி குட் மேடம். இட்ஸ் நாட் ஈஸி மேடம். காதலை தியாகம் பண்ணிட்டு உங்க அக்காக்காக உங்க லைஃப் சிம்பிளி கிரேட். யூ ஆர் சிம்பிளி கிரேட். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். என்ன சமையல்? இன்னைக்கா வெங்காய முருங்கை சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல். அப்புறம் பால் பாயசமும் பண்ணுங்க. ஏன் ரமேஷ் பிடிக்குமாங்க? எனக்கு பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். ஜமாய்ச்சில எனக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சொல்லுங்க ரமேஷ். அடுத்தது யாரை பார்க்க போறோம்? அடுத்ததான் பாலா மாமா பார்க்க போறோம். ஆனா நீங்க எதுவும் சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். சரி, அப்புறம் சொல்றீங்களோ? நான் அப்புறம் சொல்றேன். சரி ஓகே. இப்போ நம்ம பாலா மாமாவை 3 நாள் தான் பார்க்க போறோம் சார். ஓகே. எங்க சரணாலயத்துல அவர் தான் மூத்தவர். ஓ, அப்படியா? முருக பக்தர் சார். ஓகே, ஓகே. அவர் முருகான்னு பாட ஆரம்பிச்சா நாங்க எல்லாரும் அவர் முன்னாடி ஸோ அவர் முருகான்னு அப்படி கூப்பிட வச்சு அப்படி முருகி போயிடுவோம் சார். நீங்க பாருங்களேன், அவர் கூட பேசுங்கள. வெரி குட், வெரி குட். முருகாவென்றழைக்கவா, முத்துக்குமராவென்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கந்தமாவென்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே நான் காண்பேன். மிஸ்டர் ராஜு, மிஸ்டர் ரமேஷ் அவரு குலமகள் மேகசின்லேருந்து வந்திருக்காரு. ரமேஷ் பக்கத்துக்கு வந்திருக்காரு. ஆமா சார். ரிப்போர்ட்டர். ஆமா சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சார், can you tell me about your life, sir? நான் வந்து நீங்க வந்து நான் என்ன பொலிட்டீஷியனா இல்லை விஐபியா இல்லை செலிபிரிட்டியா என்ன எதுக்கு இன்டர்வியூ பண்றீங்க நீங்க? நான் ஒரு சாமானியன், சாதாரணமான மனுஷன். பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். சொல்லுங்க சார். அதாவது கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரம்னு கோயில் ஊர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. துர்கியம்மன் ரொம்ப அங்க ஃபேமஸ் அங்க. கேள்விப்பட்டிருக்கேன் சார். அதுதான் எங்க பூர்வீகம். ஓ, எங்க தோப்பனார் இருக்காரு, அவர் எங்க ஸ்கூல் வாத்தியாரா இருந்தார். ஆமா. நானும் அதே ஸ்கூல்ல மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். ஓகே. கணக்கு வழக்கெல்லாம் ஸ்கூல்ல தான். அதுல வந்து ஒரு கணக்கெல்லாம் போடவே முடியாது. ஓ, ஆத்துல வந்து மாமி தான் கணக்கு வழக்கலாமா? எல்லாம் வந்து எப்ப போல நான் 10 வருஷம் இதுல என்னன்னு கேட்டாருன்னா, அந்த எனக்கு 15ஆம் வாய்ப்பாடு 16ஆம் வாய்ப்பாடு தவிர வேற ஒன்றுமே தெரியாது. ஓகே. ஆத்துல கணக்கு வழக்கெல்லாம் போடுற அளவுக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. நான் ஒரு அண்ணாட கட்சி தானே, அது பரவ செலவுனா சரி. ஓகே. சில்லறையா செலவு பண்ணுமே அவன்தான். ஓகே, ஓகே. எங்க ஆத்துக்காரி தெரியும் பாலாம்பரம் ரொம்ப ஆசராக்கும், ரொம்ப சென்சிட்டிவ். ஓகே, ஓகே. சார், நீங்க எங்க சொன்னீங்க? கும்பகோணம் பக்கத்துல பட்டீஸ்வரம்னு சொல்லுவீங்களா? அதே தான் சார், அது ரொம்ப நல்ல ஊர் சார். சார், அங்க
வாழ்க்கே வராது, ரொம்ப ரொம்ப இருக்கும். அதுல ட்ரெயின் மணி அடிச்சு என்ன போடுவோம், எங்க ஆத்துக்காரி முடியல அப்படியே 100 வாட்ஸ் பல்புடைய பிரகாசமா எரியும். மணி ஆச்சு, சித்த பையனாச்சு, அவங்க என்ன பேசுவாங்க, அம்மா பேசுவா, பையன் பேசுவா, அம்மா பேசுவா, பையன் பேசுவா, 2 பேரும் பேசிட்டே இருப்பா. அதுக்கு மேல என்ன தெரியுமா, குழந்தை வார வாரம் என்ன வச்சு படிக்கிறியா, நான் வந்து ஒரு பொறுப்படி வச்சிருந்தேன், விஜயஜாதம் படியெல்லாம் அனுப்பிச்சிருந்தேன், வாடாமெல்லாம் அனுப்பிச்சிருந்தேன், இதெல்லாம் இருக்கா இல்லைன்னா சொல்லி அதை நான் கொடுத்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா முடியுது நாட்கள். சார் இந்த மூணு சீடை அதெல்லாம் கூட அனுப்பிச்சிருப்பாரு. பிரச்சனைகள் எல்லாம் அனுப்புறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரமேஷ். என்னாச்சு சார் போன் வந்தது. அவன் யாரோ கூட வேலை செய்ய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா, சைனாக்காரியவா. அவன் வந்து என்ன பண்ணானா, வந்து எனக்கு எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு ஷாக்கா இருக்கும். ஷாக்கு தாங்கவே முடியல. அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன், பொறுத்துக்கதான் வேண்டாம், வேற வழியே இல்லையே. இதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு எனக்கு பர்ஃபெக்ட் மேட்ச். அப்பா நீ பார்த்துருந்தா கூட இந்த மாதிரி நல்ல இடம் பார்த்துருக்க முடியாது, இவ்வளோ நல்ல பொண்ணு, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீங்க வந்து தப்பா வச்சுக்காதீங்க அப்படிங்கிறான். நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. நீங்க வந்து அதோட அந்த பொண்ணுக்கு வந்து பர்ஃபெக்ட் மேட்சா ரொம்ப பிரபலமா பொருத்தி வச்சுருந்தான். நீங்க பார்த்துருந்தா கூட இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் பார்த்துருக்க முடியாது, அதனால வந்து நானே பார்த்துட்டேன். ஒன்றும் பண்ண முடியாது அல்லவா. ஆனால் எனக்கு என்ன கேட்டதுன்னா, அந்த அவள்தான் ஒரு வயசு வந்துட்டா நல்ல இன்னொன்று சொன்னாங்க, அம்மாட்ட பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, நீங்க எப்படியாவது நல்ல டைமா பார்த்து அம்மாட்ட சொல்லுங்க, அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டான். அப்படின்னு நான் எப்படி சொல்லுவேன். ஆனா ரமேஷ் பையன் அப்படி பண்ணாங்க தவிர தங்கமான பையன். இந்த காலத்துல அவாவா ஒரு பொண்ணை லவ் பண்ண வேண்டியது, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, ஜாலியா தானே இருக்கா. இவன் வந்து கல்யாணம் ராமனாச்சியா ராமச்சந்திர மூர்த்தி ஏகபத்திரி ஒரு பொண்ணை பார்த்தான், லவ் பண்ணான், கல்யாணம் பண்ணான். அவர் ரொம்ப தங்கமான பையன். நான் என்ன பண்ணேன், இப்படி காவலை கட்டி கொடுத்தேன். ஒரு நாள் எப்படி அவள்கிட்ட சொல்லித்தான் ஆகணும், ஆசைக்காரமா வர முடியுமா, கண்டிப்பா அவளை வந்து பார்த்து ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நம்ம பையன் கல்யாணம் யாரோ ஒரு பொண்ணை அங்கேயே பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா அவளுக்கு பெரிய ஷாக் ஆகிடுது. கொஞ்சம் மைக் போட்டு கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ரொம்ப பிடிச்ச மாதிரி அப்புறம் எங்க போயிட்டான். டிப்ரெஷன்ல போனா நான் என்ன பண்றதுன்னு தெரியல, கையை செஞ்சுட்டே இருந்தேன். இப்படியே போயிட்டு இருக்கீங்க. அப்புறம் இங்கே வந்து இங்கே எப்படி வந்துன்னா, நான் வந்து எனக்கு பிடிக்கல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து மகாலட்சுமி மேடம் இருக்கா இல்லையா, ரொம்ப தெரிஞ்சவா, அங்கே ஊருக்கு போனேன், நீங்களும் அந்த ஆசிரமத்துக்கே போங்க அப்படின்னா. நான் வந்து பார்த்தா மகாலட்சுமி மேடம் எங்கள் முதலாளி சாட்சாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்கா. அந்த ஸ்ரீகூர்ல நின்ன மூஞ்சில பிரகாசம் என்ன அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கா. எனக்கு இங்கே வந்து இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா, நானும் வந்து இங்கே இருக்கேன், இங்கே ரொம்ப நல்லா குறைச்சிக்கிறாங்க. அதோட இல்லாமல் இங்கே இருக்கிறதா எல்லாருமே நல்ல மனுஷா. இப்போ அதுக்கெல்லாம் எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் எங்கிட்ட ஸ்லோகம்லாம் கற்றுப்பா, புத்தகம் கற்றுப்பா, சமணம் கற்றுப்பா, ஸ்ரீகுத்தம் கற்றுப்பா, புத்தகம் கற்றுப்பா, இத்தனை எனக்கும் தெரியும். அவ்வளோ நல்ல மனுஷா. எனக்கு வந்து இங்கே வந்து போகவே நமக்கு வந்து என்ன சொல்றீங்க, என் பையன் தங்கமான பையன், அவன் எதை செஞ்சாலும் சரியா தான் செய்வான். நமக்கு வந்து ஒரு குழந்தைலாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போடணும்னு போடுனா போடணும்பா. அதனால அவன் நல்ல பையன், அவன் எது பண்ணாலும் நல்லாவே தான் இருக்கும். நான் கூட என்ன கேட்கறேன்னா, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னு கேட்கறேன்னா, என் நாட்டு பொண்ணோட என்னால் பேச முடியல. அவன் சைனாக்காரி, சைனீஸ் நான் கற்றுக்கணுமா, இந்த வயசில் எனக்கு வந்து 2-3 பிடிக்கிடும். ஆனால் நான் வந்து சைனீஸ்லாம் கற்றுக்கவே இல்லை. வேறு வழியை நாங்கள் இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், உங்கள் குழந்தைகள் பொண்ணோ பிள்ளையோ நீங்கள் வந்து அமெரிக்கா போயிட்டா, ஆப்பிரிக்கா போயிட்டா, படிக்க போயிட்டா, வேலைக்கு போயிட்டான்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் பொண்ணு தள்ளி விட்டாங்க வயசான காலத்தில் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் போகணும்னா நீங்கள் வந்து வருத்தமே படக்கூடாது. அவளை வந்து வாழ்த்தணும், சபிக்கக்கூடாது. சபிச்சுட்டே வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது வாயில வந்து ஒரு கருணா கருத்து அது படிச்சு விட்டுனா, நம்ம கொண்டு இல்லையா, நம்ம பெற்ற கொண்டே இல்லையா, எனக்கு இதெல்லாம் நம்ம சாப்பிட கொடுக்கக்கூடாது. சந்தோஷமா அவளை வாழ்த்தி அது பண்ணோம். எல்லாம் முருகனோட அருள். முருகன் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம்
இதெல்லாம் உருவாக்கி அது வேல்மாறல் சொன்னா அவ்வளோ புண்ணியம் சகல சௌக்கியங்களும் உங்களுக்கு நடக்கும். வேல்மாறல் சொல்லுங்க. ஓகேயா? கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். நீங்க வந்து என்னையும் ஒரு மனுஷனா நினைச்சு எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணல. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். சார் ஹலோ 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 யார் பேசுறது? ஹலோ யார் பேசுறது? கேட்கலப்பா. ஓ ஓ திருவேங்கடாச்சார் சாரியா? ஓ சார் எப்படி இருக்கேன்? ரொம்ப நாள் ஆச்சே உங்களோட பேசி. எல்லாம் சௌக்கியம் தானே? நல்லா இருக்கேளா? குட் சார், குட் குட். ஆமா, உங்களோட அந்த குழந்தைகள் காப்பகம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? ஆமா சார், நீங்க எவ்வளவு கிரேட் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப நோபல் காஸ். அத்தனை பசங்களை வச்சு பராமரிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்க அவ்வளோ அழகா பண்றீங்க. யூ ஆர் ரியலி கிரேட். மேடம் 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 ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் சொல்லாதீங்க. நான் பண்ணுறது ரொம்ப சின்ன விஷயம் தான். நீங்க பண்ற மாதிரி தர்மம்லாம் யாராலையுமே பண்ண முடியாது. அதாவது நீங்க பண்ற தர்மத்தை மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது ஒரு வைராகியமா வச்சுட்டு பண்றீங்க. அது மாதிரி இந்த காலத்துல சாத்தியமா? ஐ திங்க் நீங்க சாதாரண லேடி இல்லை, யூ ஆர் a great lady. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இதோ எங்க அப்பா பண்ணிட்டு இருந்தார், அதே நானும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதானே வெளிய, இது ஒன்றும் பெரிய விஷயமாவே இல்லை. ஆமா, உங்களுக்கு உங்க காப்பகத்துக்கு மாசம் மாசம் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கேனே, அந்த பருப்பு எண்ணெய் எல்லாம் பாது எல்லாம் கரெக்டாக வந்துட்டு இருக்கா? வரணும்னு தான் நினைக்கிறேன். நான் அந்த பொறுப்பை சடகோபன் சார்த்தை தான் கொடுத்துருக்கேன். அவரெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவார். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆமா, இப்போ எத்தனை குழந்தைகள் இருக்கா உங்க காப்பகத்தில்? ஓ, 150 பேர் இருக்காளா? ஓ, சொல்லவே இல்லையே சார். நீங்க இத்தனை பேர் ஆயிட்டாங்க. எனக்கு தெரியாதே. அதனால நான் உங்களுக்கு ஒன்றும் வசதி தரவே இல்லையே. சரி, இனிமே அடுத்த மாசத்துலேருந்து நான் அவள்கிட்ட சொல்லி கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு அனுப்ப சொல்றேன் சார். தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். இட்ஸ் ஓகே. இதெல்லாம் நம்ம நார்மலாக பண்ணுறது தானே. ஓகே, பார்த்துக்கோங்க சார். ஓகே, பாய். வாங்க வாங்க ரமேஷ் சார், வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? நல்லா இருக்கேன். குலமகள் மேகசின்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு சார். இதுதான் எங்க முதலாளியம்மா. வணக்கம்மா. எங்கெங்கேயோ தெரிஞ்சு அழிஞ்ச எனக்கு ஒரு வாழ்க்கையில பிடிப்பு ஏற்படுத்தி கொடுத்ததே இந்த மகாலட்சுமி தான். ஓ, பல பேருக்கு உதவி செய்வாங்க சார். பல பேருக்கு உதவி செய்வாங்க. பப்ளிசிட்டியே வேணாம்பாங்க சார். எத்தனை பேருக்கு சார் இந்த மாதிரி மனசு? ஆமாம் அம்மா, என்ன சடகோபன், இந்த மாதிரி எல்லாம் என்னமோ வசதி வசதி பேசிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அந்த மாதிரி பேசுறதுனால தான் மனுஷாலாம் குட்டி சோறாயிடுறா. அது அப்படியே கரிமம் ஓங்கி இன்னும் நம்ம ஏதோ பெரிய சாதனை பண்றோம்னு நினைச்சுடுறா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏதோ பகவானோட அருள் நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிடுமே வெளியா நம்ம ஒண்ணு பண்றோம் அப்படின்னு நினைச்சு கூடாது. சரியா? சரிமா. அம்மா, இதுதான் மிஸ்டர் ரமேஷ். குலமகள் மேகசின்ல வந்திருக்காரு. நீங்க பண்ண ஏற்பாடு படி நம்ம சரணாலயத்தில் இருக்கிற எல்லாரையும் இன்டர்வியூ பண்ண போறாருமா. வெல்கம் வெல்கம். தேங்க்யூ மேடம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்களுக்கு இந்த இன்டர்வியூக்கு ஹெல்ப் எல்லாம் தேவைப்படும். கண்டிப்பா. அதுக்கெல்லாம் நம்ம சடகோபன் நீங்க ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஓகே, அவர் எக்ஸ்ட்ரீம்லி நைஸ் பர்சன். ரொம்ப தங்கமான ஆளு. என்ன ஹெல்ப் யாருக்கு வேணாலும் என்ன பண்ணி தருவார். ஓகே, அந்த கஷ்டமே இல்லை. அவரை அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் அவர் பண்ணி தருவார். அவர் அவ்வளவு சிம்பிள் பர்சன். எப்படின்னா நம்ம இந்த சரணாலயத்துக்கு அத்தனை வேலைகள் பண்றாரு. ஓ, அப்போ ஏதோ ஒரு டோக்கனுக்கு ஒரு சேலரி மாதிரி தரேனே அப்படின்னா கூட அதெல்லாம்
சூப்பர் ரைட். ஓ. யாருக்கு எது வேணாலும் சடகோபன் அண்ணான்னு அவர்கிட்ட தான் போவா. அவரும் எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ பார்த்து பண்ணுவார். அவ்வளவு தங்கமான மனசு. அதனாலதான் உங்களுக்கும் ஏதாவது வேணும்னா அவரையே கேட்கும். அவர் நல்லா பண்ணி தர்றார். என்ன சடகோபன்? கண்டிப்பா மேடம். எனக்கு ரொம்ப மனசுக்கு எதமா இருக்கு மேடம். மேடம், இந்த படாடமான உலகத்துல இந்த மாதிரி தர்ம காரியங்கள்லாம் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம இருக்கீங்க. இப்படியெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேடம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைப்பா. எத்தனையோ பேர் என்னவோ பண்றா, அதுல நம்ம ஒரு துளி அப்படின்னு நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். சரி ரமேஷ், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே, நான் கொஞ்சம் வெளியில போகணும். சரி. அதனால நீங்க அவரோட கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. என்ன சொல்லுங்க? சரிம்மா. ஓ, நான் மறந்தே போயிட்டேனே சர்கோபன். சொல்லுங்கம்மா. அவர் நம்ம இதுக்கு வந்திருக்கார். அவருக்கு நம்ம கேண்டீன்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து நம்மளோட கார்ல கொண்டு போய் அவரிடம் டெஃபினட்டா பண்ணிடுறேம்மா. மேடம் வேண்டாம். நான் ஸ்கூல்ல தான் வந்திருக்கேன். என்னோட ஸ்பீக்கர்ல அதிலே திரும்பி போயிடும். ஓ தேங்க்யூ. அப்படியா? சரி, ஓகே. சரி, நான் தேங்க்யூ. தேங்க்யூ. ஐயோ, இருக்கு. தெரியுமா, நீங்க சாயங்காலம் திரும்பி வந்துருவீங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கம்மா. பாத்துக்கிறீங்களா? ஆ. அதான் அதை சொல்ல மறந்து போயிட்டேனே தான் வந்து. நான் பார்த்துக்கிறேம்மா. இது சர்கோபன் இன்னொன்று. அம்மா போயிட்டு வாங்கம்மா. சரி, போயிட்டுறேன். பாத்துக்கிறீங்களா? டெஃபினட்டா. ஓகே, போயிட்டுறேன் சர்கோபன். தேங்க்யூ. ரமேஷ் சார், இப்போ ஒவ்வொருத்தரா நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். ஆமா. முதலாவதா வரப்போறது எங்க சோமயாஜுலு சார். ஓகே. சோமயாஜுலு சார் சதா சர்வதாவும் பிபி சீனிவாஸ் பாட்டையே பாடிட்டு இருப்பார் சார். பிபி சீனிவாஸ்க்கு அப்படி ஒரு ஃபேன். ஓ, தான் ஒரு பெரிய சிங்கர் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைச்சு எல்லா சினிமா இண்டஸ்ட்ரீஸ்லயும் போய் ஏறி இறங்கி ஒன்னும் சான்ஸ் கிடைக்காம தோத்து போயிட்டார். என்ன பண்ணுவாரு, மனசு உடஞ்சு போயிட்டார் சார் அப்படியே. ஓகே ஓகே. சோ அப்போ ஒரு நாள் அப்படியே ட்ரெயின்ல போயிட்டு இருந்துச்சு, நம்ம முதலாளி அம்மாவை பார்த்தாரு. அவரு முதலாளி அம்மா கிட்ட, அம்மா என்னால ஒன்றும் பண்ண முடியல, சான்ஸ் கிடைக்கல, தோத்து போயிட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, மனசு உடஞ்சு போயிருக்கேம்மான்னு இருக்காரு. ஓகே. அம்மா சொன்னாங்க, நீ கவலைப்படாத, நம்ம சரணாலயத்துக்கு வந்து இங்க இரு, பழசெல்லாம் மறந்து சந்தோஷமா இரு அப்படின்னா. இங்க வந்துட்டாரு, தங்கிட்டாரு, சந்தோஷமா இருக்காரு சார். பழசெல்லாம் கம்ப்ளீட்டா மறந்துட்டாரு. வெரி குட். நான் கூட பிபிஎஸ் பேண்ட் தான் தரப்போம். ஆஹா, என்னெல்லாம் பாட்டு பாடுவார் அவரு, தெரியுமா உங்களுக்கு? நீங்க கேளுங்க சார், அவர் பாடுவாரு பாருங்க. அவரு என்ன பிபிஎஸ் சீனிவாஸ் பாட்டு பாண்டாலும் நாங்க உட்கார்ந்து சந்தோஷமா கேட்டுட்டோம். ஓகே. அவர் வந்து எங்களுக்குன்னு ஒரு மியூசிக் கிளப்பே வச்சிருக்காரு சார். எங்களுக்கு எல்லாம் பாட்டு கத்து கொடுப்பாரு, மியூசிக் ட்ராக் எல்லாம் அனுப்புவாரு. ஓகே. சின்ன சின்ன வீடியோ கிளிப்லாம் அனுப்புவாரு, எங்களை பாட சொல்லுவாரு. பாவம் ராகம் தாளம் ஒண்ணும் இருக்காது, பாவம் விட்டுடுவாரு. பாடுவோம், கண்டுக்காம இருப்பாரு. ஆனா நிறைய பேச மாட்டாரு, நிறைய ஹெல்ப் பண்ணுவார் சார். ஒரு சமயம் யாரோ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு டிக்கெட் ட்ரெயின்லயே புக் பண்ணி கொடுத்தாரு சார். என்ன சொல்றது அவரை பத்தி, ரொம்ப பேச மாட்டாரு. என்னோ அப்படின்னாலும் சந்தோஷமா சுத்திட்டு இருக்கோம். அவர் பாட்டு அவர் பிபி சீனிவாஸ் பாட்டை பாடுவாரு, நாங்க கேட்போம். தான் உண்டு, தான் சிஸ்டம் உண்டு உட்காந்துருப்பார் சார். வெரி குட் சார். கேளுங்களேன், பேசி பாருங்களேன். இந்த பிபிஎஸ் சீனிவாஸ் பாட்டுன்னு சொன்னீங்க. ஒரு பாட்டு கேட்க வந்து ரொம்ப இதமா இருக்கு. அதுவும் ராத்திரி நேரத்தை கேட்டு பாருங்க. நிலவே என்னிடம் நெருங்காதே, அவ்வளோ நல்லா இருக்கு சொல்றேன். சூப்பரா இருக்கு சார். பார்க்கலாம் சார். நான் இந்த பேட்டியை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் மொபைலில். ஓகே.
பிபிஎஸ் ஃபேன் கேள்விப்பட்டேன். ஆமா, நானும் ஒரு பிபிஎஸ் ஃபேன் தான் சார். அப்படியா? சார் நான் இங்கே குலமங்கல் மேகசினுக்காக அவங்க வந்து பேட்டிக்காலாம் வந்திருக்கேன். பேட்டியெல்லாம் என்னால் கொடுக்கும் சார் சோமயாஜன் சார், நம்ம முதலாளி அம்மா தான் சாரை கூப்பிட்டுருக்காங்க. இங்க அவர் எல்லாரையும் இன்டர்வியூ பண்ண போறாரு. ஆன்சர் பண்ணுங்க சார். முதலாளி அம்மாவே சொல்லிட்டாங்களா? ஆமா சார். முதலாளி அம்மா சொன்னாங்கன்னா அது கற்பிலாம் கிடையாது. ஓகே, இன்னைக்கு நான் இந்த நிலையில இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே அவங்க தான். ஓகே ஓகே. ஒரு நாள் வீட்டை விட்டுட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து அவங்களே வீட்டை பார்த்துட்டு என்னோட கதை கேட்டுட்டு சரி நீங்கள் வந்துருந்தாங்க, சரி நீங்கள் வந்துட்டு ஓகே. சரி அவங்க கேட்குறாங்கன்னா அவங்களுக்காக நான் பதில் சொல்கிறேன். ஆனால் பாட்டில் தான் பதில் சொல்கிறேன். ஓகே ஓகே. சரி சார், தெரியும் சார், நீங்கள் வந்து பாட்டாக தான் பதில் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. சார் அப்போ வந்து நான் என்னோட கேள்வியும் அந்த பாட்டில் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன் சார். சரியா? கேளு கேளு. சார் உங்கள் ஊர் எது சார்? என்னோட ஊர் ஆமாம் சார். எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊரை நீயும் கூட அறிந்த ஊரல்லா. எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. அருமை சார், அருமை சார். சார் அப்புறம் உங்கள் கல்யாணம்? வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவன் வைத்து வைத்த ஓவியத்தை ஆரடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவன் வைத்து வைத்த ஓவியத்தை ஆரடா கண்ணா. புரிஞ்சிச்சு சார், புரிஞ்சிச்சு சார். புரிஞ்சுதா சார்? உங்களுக்கு ஏதாவது குழந்தைகள் சார்? சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, கண்ணிரண்டும் தாமரையோ கண்ணம் பின்னும் எந்தன் கண்ணா. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. அருமை சார், அருமை சார். சார் அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன சார் நடக்குது? வாழ்க்கை என் மனைவி இறந்துட்டாங்க. என்னையும் என் குழந்தையும் என் மச்சின்சி தான் பார்த்துக்கிட்டு. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால அந்த வீட்டை விட்டே வந்துட்டாரு. ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அம்மா பார்த்தாங்க. பார்த்து அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து இவங்களோட இருந்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஓ, வெரி குட் சார். சார் இது கேட்டால் எனக்கு அந்த ராம படம் ஞாபகம் வருது சார். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அருமை சார், அருமை சூப்பர் சார். உங்கள் லைஃப் கேட்கும்போது நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து நிறையா கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்கன்னு தெரியுது. அதையெல்லாம் பற்றி நீங்கள் நினச்சதுண்டா சார்? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. அருமை சார், ரொம்ப சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார். சைனீஸ்ல என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? I know.
ஏன் மேடம் நீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாமே? So, maturity does not apply when your mind goes haywire. So, அந்த பருவத்தில் நான் என்ன செய்கிறேனோ அது தப்பு அது தெரிஞ்சே நான் செஞ்சேன். You know why? Why? Because எனக்கு அந்த பாசம் எங்கள் பேரண்ட்ஸ் கிடைக்கல. So, to take revenge on them, நான் எல்லாம் தப்பு செய்கிறேன். எல்லாம் uncountable mistakes I committed in my life. Thinking that அவங்க கிட்ட கிடைக்கிறது எனக்கு பாசம் விழிச்சு நான் இதெல்லாம் just எக்கச்சக்கம் மற்ற countless. Then ஒரு period I became hopeless. கம்பெனி நடக்கிறது என்னுடைய ஜீவன் என்னை ஏமாற்றி நடு தெருவில் நிற்க வச்சுட்டு போயிட்டு கல்யாணம் ஆனது. காசு பணம் எதுவுமே இல்லை என்கிட்ட. என்ன செய்யறதுன்னு நான் நின்றுட்டு இருந்தேன். ஒரு நாள் ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஃபங்க்ஷனில் எங்கள் முதலாளி அம்மா அவங்கள சந்திச்சு அவங்க என்னுடைய கதையெல்லாம் கேட்டு எனக்கு மறுநாள் வர சொன்னாங்க. நானும் போனேன். அங்கே போய் பார்த்தேன் என்ன மன நிம்மதிக்காக இதுதான் சரணாலயம் நான் நினைச்சு அங்கே இருந்தது. அங்கே அன்பு பாசம் நட்பு எக்கச்சக்கமா இருக்கு. இந்த முதலாளி அம்மா எனக்கு ஒரு தெய்வம். இவங்களை பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. இந்த வயசுல நிறைய தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த தப்பெல்லாம் உணர்ந்து திரும்பி வாழ்றாங்க. இப்போ தவற உணர்ந்து திரும்பி வாழ்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் அப்புறம் சொல்றேன். எதிர்பார்த்தேன் சார், நீங்க அப்புறம் சொல்ல போறீங்கன்னு எதிர்பார்த்தேன் சார். அடுத்ததா வரப்போறது மிஸ்டர் வாசுதேவன். பெரிய எம்ஜிஆர் ஃபேன் சார். ஓகே. எம்ஜிஆரோட பாட்டு, டான்ஸ், அவரோட சினிமா இதெல்லாம் தான் தன் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு நான் என்ன சார் சொல்றது, நீங்களே பேசுங்க அவர் கூட. ஓகே. அது நடந்து விட்டால், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்.
மணிக்குள்ள போகணும். நான் பெட்டியோட தேவி பாரடைஸ்ல உலகம் சுற்றும் வாலிபன் 11 o'clock ஷோ பார்த்து லேட்டா போனேன் சார். வேலை ஜாலி சார். இப்படிப்பட்டவனை பத்தி எழுதுமா சார்? சார் ப்ளீஸ் சார், எல்லார் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது சார். சார், எல்லார் வாழ்க்கையிலும் இந்த வசந்த காலம் ஒன்று இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது? ரைட் சார். எங்கேயோ சுத்திட்டு இருந்தவன எனக்கு வாழ்க்கை கொடுத்தது எங்க மகாலட்சுமி அம்மாவும். டெல்லி டேஸ்ல கிரிக்கெட்ல 12th man மாதிரி சார். வேணும்னா சேர்த்துப்பா, இல்ல நோ பிளேஸ். இங்க வந்த அப்புறம் என்ன ஒரு ஆல்ரவுண்டர் ஆக்கிட்டாங்க. எங்க மேடமும் சடகம் ஆட்டாவும் சார். இந்த வேலைலாம் என்கிட்ட சொல்லுவாங்க சார். நானும் எல்லாம் செஞ்சு முடிச்சுவேன் சார். ஒத்தையாருக்கு உதவி செய்யறத விட வேற என்ன வேணும் சார் லைஃப்ல? நல்லா சொன்னீங்க சார். பழசம் மறந்துட்டு ஹாப்பியா இருக்கேன் சார். சந்தோஷம் சார், சந்தோஷம் சார். நீங்கள் எம்ஜிஆர் ஃபேன் சொல்றீங்க, நல்லா ஒரு பாட்டு வேறு பாடுங்க. அதனால நான் என் கேள்வியும் அதே மாதிரி கேட்குறேன் சார். எம்ஜிஆர் வந்து இந்த சின்ன குழந்தைகள் எழுதி நல்லா முடிக்கும், அதுக்காக நிறையா பாடலாம் பாடியிருக்காரு. அதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது பாட்டு பாடுங்க சார். கருணை இருந்தால் வல்லலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. வெரி குட் சார், வெரி குட் சார். அப்புறம் எம்ஜிஆர் வந்து அவரோட தாயை வந்து தெய்வமாக கூடுவார். அதுலேயும் வந்து அதே மாதிரி நிறைய தாயை பற்றி பாடலாம் வச்சுருப்பாரு. அதுலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு சார்? தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றார், என்றும் என்னை காக்கின்றார், தாயில்லாமல் நான் இல்லை. வெரி குட் சார், வெரி குட் சார். எம்ஜிஆர் படங்களில் வந்து நிறையா அந்த சமுதாயத்துக்கு வந்து கருத்துக்கள் சொல்கிற மாதிரி பாடல்கள் இருக்கும். அதுலேயும் எஸ்பெஷலி வந்து அவர் மது குடிக்கக்கூடாது, புகை குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதில் ஒரு பாட்டு வந்து மது குடிக்காது அப்படிங்கிறது தெரிஞ்ச பாட்டு ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு ஞாபகம் இல்லை சார்? தைரியமாக சொல், நீ மனிதன்தானா? மனிதன்தானா? இல்லை. இல்லை, நீதான் ஒரு மிருகம். அந்த மதுவில் விழும் நேரம் பணிவும் நல்ல குணமும் உன் நினைவை விட்டு விலகும். சூப்பர் சார், சூப்பர் சார். அந்த எம்ஜிஆர் பாடல்கள்லாம் கேட்டாலே வாழ்க்கையில் வந்து எவ்வளோதோ தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு மனம் தெரிஞ்சு வாழ்வாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆண்டவனை பற்றி நினைக்கிறதுங்களா சார்? அப்புறம் சார், நான் சின்ன வயசுல செய்யல சார், இந்த வயசுல செஞ்சு ஃபீல் பண்றேன் சார். ஆண்டவனுக்கும் பிளஸ் எங்க மேடம் அண்ணாவுக்கும் நன்றி சொல்லுங்க சார். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. வெரி குட் சார், வெரி குட் சார். நீங்கள் நல்லா பேசுறீங்க சார். உங்களுக்கு வந்து இந்த லைஃப் கற்றுக் கொடுத்த பாடம் நினைக்கிறேன். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்னால நீங்கள் வந்து நிறைய மேலே வந்துருக்கீங்க சார். அதை பற்றி ஏதாவது?
வந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவள் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இவள் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போல போக்கிலே கால் போகலாமா? கால் போல போக்கிலே மனம் போகலாமா? சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் அதுக்காக நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் செஞ்சீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நல்லதே செய்யுங்க சார். நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ நான் சார், ரொம்ப நன்றி சார். இவர் பாருங்க, தான் தொலைச்ச வாழ்க்கையை வந்து அது கூட நினைக்காம இது சந்தோஷமா இருக்காரு. சிம்பிளி கிரேட். இவங்க எல்லாம் பார்க்கும்போது அப்புறம் சார், அடுத்ததா நம்ம பார்க்கறதுக்கு வரப்போகுது ரமாதேவி மேடம் சார். ஓஹோ, ரொம்ப தங்கமான லேடி. ஓகே. எங்க அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட் சார். சரணாலயத்துல எங்களுக்கு எப்ப போலாம் சின்ன சின்ன வரிகள் வருதோ அவங்களே குணப்படுத்துவாங்க. எப்படி தெரியுமா? இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுவாங்க. ஆமா, வாழைப்பழத்துல ஊசி ஏற்றா ஸ்மூத்தா இறங்கும்ல, அந்த மாதிரி பாடி முழுக்க ஸ்மூத்தா இறக்கி அக்குபஞ்சரா? சார், அக்குபஞ்சர் பஞ்சர் லேடி அவங்க இறக்கினாங்கன்னா சூப்பரா குணமாயிடும் சார். முக்கியமா நல்லா பாடுவாங்க சார். சூப்பர் சிங்கர் அவங்க. எங்க சரணாலயத்துல என்ன பாட்டு ஓடுனாலும் பாடி காமிச்சிருவாங்க. ஓகே ஓகே. யாரெல்லாம் தெரியுமா? பானுமதி மேடம், ஓ, எஸ் வரலட்சுமி, ஓஹோ, அப்புறம் கேபி சுந்தராம்பாள். இவங்க யாரு? ஓஹோ, அந்த நாடகம். ஸ்டார் சிங்கர்ஸ் ஆக்டர்ஸ் பாடுவாங்க. ரேர் காம்பினேஷன் சார். முக்கியமா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆ, அந்த டயலாக போட்டு கரைச்சு குடிச்சிருவாங்க சார். நீங்க கேளுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். கேளுங்க, கண்டிப்பா. அப்பப்போ நானும் சேர்ந்து கூட கத்தி போடுவேன். சூப்பர் சூப்பர். வணக்கம் அண்ணா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நீங்க தான் ரமாதேவி இல்லையா? ஆமாம் சார், நான் தான் ரமாதேவி. இந்த அக்யூபஞ்சர் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கேன். ஓ மேடம், உங்க லைஃப் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? என்னோட சொந்த ஊர் மாயவரம். ஓகே. அப்புறம் சின்ன வயசுலயே அம்மா அப்பாவெல்லாம் எழுந்துட்டேன். பெரிய துர்பாகியவதி தான் நான். ஓ, அப்புறம் அண்ணாமலையோட தான் இருந்தேன். அந்த லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்க இருக்காத, அங்க இருக்காத, அதை செய்யாத, இது செய்யாதன்னு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா பாட்டு கேட்கறதே என்னோட வாழ்க்கையா மாத்திட்டேன். நிறைய பாட்டுகள் கேட்பேன். அப்புறம் பாட்டு கேட்டு கேட்டு கூட அந்த வாழ்க்கையை போர் அடிச்சு போச்சு. அப்புறம் ஒரு நாள் லெட்டர் எழுதி வச்சுட்டு இங்க மெட்ராஸ் வந்து சேர்ந்துட்டேன். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு மூலமா மகாலட்சுமி அம்மாவை பத்தி தெரிஞ்சுட்டு இந்த சரணாலயம் வந்து சேர்ந்தேன். இப்போ பழசெல்லாம் மறந்து ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். வெரி குட். இங்க வந்தப்புறம் தான் தெரியுது சமுதாயத்துல இவ்வளவு நல்லவங்க கூட இருப்பாங்களா. ஓ, தான் செய்யற தர்மங்கள்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற எங்க மகாலட்சுமி அம்மா சிம்பிளி கிரேட் பர்சனாலிட்டி. ஓ, அப்புறம் எங்க அண்ணா சடகோப்பன் அண்ணா, நாங்கள்லாம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் பார்த்து பார்த்து ஒரு காரியத்தையும் பண்ற ரொம்ப நல்ல மனுஷன். ஓகே. இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னும் என்ன வேணும் சொல்லுங்க சார். வெரி குட் மேடம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு மேடம். நீங்களா இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்றீங்க. வேற உலகத்துல இருக்க மாதிரி இருக்கு. நிஜம்தான் சார். இந்த படாடோபமான சமுதாயத்திலிருந்து விலகி நாங்க தனியா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க
சடலம் இவங்களை பார்க்கும்போது அப்புறம் சரி சார், அப்புறமே கேட்டுக்கிறேன். இப்போ வரப்போகுது விக்ரம். ஓ இந்த முதலாளியோட ஃபேவரிட் பாய் சார். ஓகே ஓகே கமலஹாசனோட ஆர்டன்ட் ஃபேன். கமலஹாசனோட ஆக்டிங், கமலஹாசனோட பாட்டு, அவனோட டான்ஸ் எல்லாம் பிச்சு உதவிடுவான், அட்டகாசமா பண்ணுவான். வெரி குட். முதலாளி அம்மா இங்க வந்தாங்கன்னா, டேய் விக்ரம் இங்க வாடா, அந்த சப்பாத்தி மாதிரி பண்ணி காமிக்கலாம் அப்படின்னுவாங்க. பண்ணுவான் சார், சூப்பரா பண்ணுவான். ஓகே கேளுங்களேன், நிறைய ஹெல்ப் பண்ணுவான் சார் எங்களுக்கு. சின்ன பையன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கடிக்குட்டியவன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான். எப்படி தெரியுமா? எதிர் டீச்சர் மாதிரி சார், உழுந்து உழுந்து வேலை பண்ணுவான் சார். கேளுங்க. ரைட் பார்க்கலாமே. சார் கமல் சார், வணக்கம் சார். சாரி சாரி விக்ரம், நீ ஒரு பெரிய கமல் ஃபேன் சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்றேன், என்னோட கொஸ்டின்ஸ் வந்து இந்த கமல் படத்துலேருந்து சீன்ஸு அந்த மாதிரி வச்சுக்கலாமா? No, no, please, no questions, Mr. விக்ரம். முதலாளி அம்மா அம்மா கூப்பிட்டுருக்காங்க. ஓஹோ, அவர் இன்டர்வியூ பண்றாரு, ஆன்சர் பண்ணு. ஓ மேடம் சொல்லிட்டாங்களா? Then it is okay, Mr. Ramesh. Please proceed. தேங்க்யூ விக்ரம். அதில் இந்த 16 வயதில்லை அதுலேருந்து நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாம் Mr. Ramesh. அதுல நீங்க அந்த சப்பானி நாடை நல்லா நடப்பீங்கன்னு சொன்னாரு, நடக்கிறீங்களா? பண்ணி காட்டுறேன் Mr. Ramesh, செஞ்சு காட்டு.
ஆயிட்டு அப்படின்னு விவேக் ஒரு படத்துல சொல்லுவார். அது போல ஒண்ணுமே படிக்காம அலைஞ்சு திரிஞ்ச என்ன மனுஷன் ஆகிறது எங்க மகாலட்சுமி அம்மா. அவங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன பல பேர் இல்லை சார். தர்மம்னா யாருக்கும் தெரியாம செய்யற புண்ணியவதி எங்க அம்மா. கிட்டத்தட்ட லேடி அஜித் குமார்னு சொல்லலாம். சடகோபன் அண்ணா இவரை பத்தி கூட பிறந்த அண்ணா கூட இவர் மாதிரி இருப்பாரான்னு சொல்ல முடியாது. என்ன லைஃப்ல தூக்கி நிறுத்தி உன்னால முடியும் தம்பி அப்படின்னு சொன்னது இவர்தான் சார். பார்த்துக்கோடா, அப்பப்ப காலையே வாரி விடுவேன். சார் எனக்கு மட்டும் அண்ணா கிடையாது, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இவர் தான் அண்ணா. பேரு நீங்க அண்ணாவுடையா விக்ரம்? பேசும்போது கூட உன்னால முடியும் தம்பி அப்படின்னு சொல்லி கமல் படத்தையும் கொண்டு சார் நான் தினம் வணங்குறாச்சு இங்க இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்துக்கோ இல்லையா அப்படின்னு தான் சார் நான் வேண்டிக்கிறேன். வெரி குட் வெரி குட். ரொம்ப சந்தோஷம் விக்ரம், உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அப்போ நான் கிளம்பட்டுமா சார் ரமேஷ்? ஓகே ஓகே. மயிலு 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 சின்ன வயசுல எவ்வளோ அழகா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு அவனும் சந்தோஷமா இருக்கான். தன்னோட பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்து இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் சரி சார், அடுத்ததான் வரப்போகுது கல்யாணி மேடம். டோட்டலி டிஃபரெண்ட் லேடி சார். பட் வெரி நைஸ் லேடி. சின்ன வயசுலயே தன் குழந்தைய இழந்துட்டாங்க. லாஸ்ட் அ சைல்ட் 25 years ago. 25 years ago story. அந்த லாஸ்ட்ல அந்த குழந்தை போட்டதுனால தானும் ஒரு குழந்தையா அதே மாதிரி பேசுவா, அதே மாதிரி நடப்பா, அதே மாதிரி கொஞ்சுவா. கொஞ்சம் டோட்டலி இமோஷனல் லேடி சார். நீங்க கொஞ்சம் கேஷுவலா ஹேண்டில் பண்ணணும். சரியா? நான் போய் கூட்டிட்டு போறேன். நான் பார்த்து தேங்க்யூ. கல்யாணி, ரமேஷ் சார் புறமுகல் மேகசின்ல இருந்து வந்திருக்காரு. நம்மளெல்லாம் இன்டர்வியூ பண்றாரு. கொஞ்சம் வாமா. நான் வரல, நான் வரல. வழியே வரல. நான் வரல. ஜஸ்ட் 10 minutes மா. அம்மா தான் சொல்லிட்டாங்க. வாமா, ப்ளீஸ் வாமா. வா. அழக்கூடாது, அழக்கூடாது. ஒரு குழந்தை எடுத்ததா எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்?
மேடம் இங்கே வந்து இருக்கிற வாழ்க்கையை பற்றி இங்க மகாலட்சுமி அம்மா தான் இப்படி வந்து வாழ்வு. இங்க சடபாபன் அண்ணா அவர் தான் எனக்கு எல்லாமே. இன்னைக்கு நான் அப்படி ஒரு மனுஷியா இருக்கேன். அதுக்கு காரணம் சடபாபன் அண்ணா. எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் எல்லாம் தெரியும். அதனால அதை வச்சு இவ்வளோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும். அப்புறமா பாராளுமன்ற சமுதாயத்தை நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம். நாங்க யாரும் பணக்காரங்கெல்லாம் ஆசைப்படுறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாகவும் அன்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அப்புறம் அந்த வயலின் சொல்லி கேட்கிறோம். வயலின் சின்ன வயசுலேயே குழந்தைய இழந்துட்டு இந்த குழந்தையோட நினைப்பிலே இங்கே வந்து கூட இங்கே உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு மொத்தமாக வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தாங்க. ஷீ இஸ் சிம்பிளி கிரேட். இருக்கிறவங்களெல்லாம் ரமேஷ் சார், நீங்கள் அப்புறம் சொல்லுங்க. பட் இவ்வளோ நேரம் எல்லாரையும் பார்த்து பேசி இன்டர்வியூலாம் பண்ணீங்களே, அவங்க சார் ரியலி பிகம் டயர்ட் இல்லையா? நோ நோ சடகோபன் நோ. இந்த மாதிரி லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. சொல்லுவோம் மனசுக்கு இதமாக இருக்கு. சடகோபன் சொல்லுங்க சார். இப்படியெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு. பொறாமையாக இருக்கு. சரி ரமேஷ் சார், நீங்கள் இதெல்லாம் மேகசினில் பப்ளிஷ் பண்ண போறீங்களா? என்ன நினைக்கிறீங்க உங்களை பற்றி? நோ நோ சடகோபன் நோ. இந்த நல்லவரை பற்றி இந்த பாழாமான சமுதாயத்துக்கு நான் எழுத போகிறேன் சடகோபன். அது வேஸ்ட் சடகோபன், அது வேஸ்ட் சடகோபன். அந்த சமுதாயத்தில் யாருக்குமே அன்பு வேண்டாம், பாசம் வேண்டாம், நேசம் வேண்டாம், உணர்வுபூர்வமான வாழ்க்கை வேண்டாம். அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், அக்கா வேண்டாம், அண்ணன் தம்பி யாருமே வேண்டாம். அவளுக்கு வேண்டாங்கிறது பணம் பணம் பணம். பணம் தான் செலவு, பணம் தான் செலவு.
மகாலட்சுமி எஸ்டாப்ளிஷ் பண்ண சரணாலயத்தில் எங்கெங்கேருந்தோ வந்து நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. பட் கிரேட் சரணாலயம் சரளவன் மகாலட்சுமி அம்மா, what a great way. 5 ரூபாய்க்கு தர்மம் பண்ணிட்டு 500 ரூபாய்க்கு வந்து விளம்பரப்பட்டது. இந்த காலத்துல தான் செய்யறது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தர்ம காரியம் பண்ணாங்க. அவங்கள பத்தி என்ன சொல்லுங்க? எவ்வளோ பல லட்சம் செலவழிச்சு இங்க பல பேரை வந்து வாழ வச்சிருக்காங்க. அவங்கள பத்தி என்ன சொல்லுங்க? அதுக்கு மேல சடலோவன் அம்மாவுக்கு நீங்க உறுதுணையா இருந்து எல்லா ஹெல்ப்பையும் பண்ணிட்டு அதுக்காக வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கீங்களே, கம்ப்ளீட் கிரேட் சடலோவன். உங்களை பத்தி நான் என்ன சொல்றேன்? நம்ம சோமநாதர் சார் தான் வாழ்க்கையில வந்து எவ்வளவோ தோற்று போனாலும் கடைசியில் இங்கே வந்து இருந்து உங்களை எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தானும் பாட்டு பாடிட்டு சந்தோஷமா இருக்காரு. அவரை பத்தி என்ன சொல்றேன்? காயத்ரி மேடம் தன்னோட காதலை தான் அக்காவுக்காக தியாகம் பண்ணிட்டு என்னோட வாழ்க்கையும் தொலைச்சிட்டு இருந்தாலும் இங்கே வந்து இவருக்கெல்லாம் சமைச்சு போட்டுட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள பற்றி என்ன சொல்றேன்? பாலா மாமா கிரேட். தன் பையன் தன்னை விட்டு போனா கூட தன்ட்ட சென்று சொல்லிக்காம கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தா கூட அவன் மேல துளி கூட ஒரு வெறுப்பு இல்லாம அவனை வசதியா பேசிட்டு இருக்காரு. அவரை பத்தி நான் பானு மேடம் எவ்வளவோ பணம் இருந்தோம், இந்த பணத்தை எல்லாம் இழந்துட்டு கடைசியில் பணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்காங்க. அதுவும் தான் வாழ்க்கையில எவ்வளவோ தவறுகள் செஞ்சோம், அந்த தவறுகளுக்கு திரும்பி மனவருந்தி வாழ்றாங்க. அவங்கள பத்தி என்ன சொல்ல? என்ன சொல்ல என்ன சொல்ல என்ன சொல்லன்னு எவ்வளவோ சொல்லிட்டீங்களே இப்ப மிஸ்டர் ரமேஷ். எஸ் சடகோபன், எஸ். இன்னும் இருக்கு, சொல்லுங்க. சடகோபன் வாசு இருக்காரு. அவர் தான் தொலைச்ச வாழ்க்கையை வந்து அப்படியே மறந்து என்ஜாய் பாட்டு பாடிட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இது சந்தோஷமா இருக்காரு. அவரை பற்றி என்ன சொல்றேன்? அடுத்து நம்ம ரமாதேவி மேடம், what a simple life. அக்குபங்கர் பண்றாங்க, முருக பக்தை, நல்லா பாட்டு வேறு பாடுறாங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தானும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்களை பற்றி என்ன சொல்றேன்? விக்ரம் இந்த சின்ன வயசுல நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்திட்டு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை பற்றி என்ன சொல்றேன்? கல்யாணி மேடம், what a great lady. தான் சின்ன வயசுல தன்னுடைய குழந்தைய இழந்து கூட அந்த குழந்தைய நினைச்சு வாழ்ந்துட்டு அதே நேரத்தில் உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. She is simply great. சடலவன் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அப்புறம் சொல்றேன் இப்ப சொல்றேன் சடலவன், இப்ப சொல்றேன் சடலவன். நான் எங்கெங்கயோ சுற்றி திரிஞ்சு கடைசியில் இந்த சரணாலயத்துக்கு வந்து சடலவன். இந்த சரணாலயத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை தோணுது சடலவன். நான் இங்கே அடைக்கணும் இல்லாம சடலவன் ப்ளீஸ். எனக்கு புரியுது மிஸ்டர் ரமேஷ். பட் இதுக்கு என்னால ஒன்றும் டிசிஷனே கொடுக்க முடியாது. இதெல்லாம் டிசிஷன் எடுக்க வேண்டியது எங்க முதலாளி அம்மா. நீங்க அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். சடலவன் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணி சடலவன் ப்ளீஸ் ப்ளீஸ். அவங்க மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். நான் சொல்றது கொடுங்க, வாழெல்லாம் கேட்கலாம். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க மேடம்? நீங்க கூட இப்படி சொல்றீங்களே. நண்பர்களே ப்ளீஸ் ப்ளீஸ், உங்களை ஏற்றுக்கிறேன் ப்ளீஸ்.
அடிச்சாங்களா? தூக்கி போட்டாங்களா வெளியில? என்னம்மா? என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. அம்மா கேட்கணுமா? அம்மா பேச முடியாதா? காது கேட்காதா? அவங்க இங்க இருக்கணுமா? வீட்டை வந்து தொடர்ந்துட்டாங்க. என்னப்பா சொல்றது இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் நல்லா யூஸ் பண்ணி அழுது
அதனால அவன்கிட்ட கமலஹாசன் அந்த ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டேன். மனோரமா நீங்கள் நான் பார்த்தது நான் வந்து சொன்னேன், நீ எதுக்காக கேரக்டர் கடைசியில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், முதல்ல எழுதுறதே கிடையாது. அப்புறம் ஃபியூ டேஸ் பேக் ஆகிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த ரோல் நல்லா எழுதுறோம். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆளு கேட்காத பேச முடியாத அந்த மாதிரி இதில் ரொம்ப அழகாக பண்ணுங்க. தேங்க்யூ. லக்ஷ்மி எல்லா சமாளியும் வரைக்கும் ஆக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப டிஃபிகல்ட் ரோல், அழுது கரண்ட் அடிக்காத மாதிரி இருக்கு பண்ணுவீங்களா? சார் டெஃபினட்டாக பண்ணுறேன், ரொம்ப அழகாக பண்ணுறேன். அதாவது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அழுகிறதுலாம் இப்போ அது போட்டு ஒரு 2 லிட்டர் பால் குடிச்சா கூட அது ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அழுந்தது சாதாரணமான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப அழகாக எப்படி ஆகணுமோ, எப்படி அந்த பிசிக்கல் சத்தம் மக்களுக்கு கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவங்க நான் விட மாட்டேன், நான் யாரும் இந்த காமெடி கட்டனோட ட்ராமா எல்லா ட்ராமா ஆல்மோஸ்ட் நடிச்சுட்டு இருக்காங்க. சத்துலா இந்த ரோலுக்கு என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப நல்லா பண்ணாங்க. தேங்க்யூ மேடம். அதாவது நான் யூஸ்ஃபுல்லாக சொல்கிற மாதிரி இவர்கள்லாம் மலர்கள், நான் அவ்வளோ You should come forward always. And music ஃபுல்லாக ரமா மேடம் தான் பாடுறாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லவே தெரிஞ்சு அதை அழகாக பண்ணக்கூடிய ஒரு திறமையான, அதாவது இன்னைக்கு கடைசியாக கூட she has sent message to all the actors. நீங்கள் எந்த பாட்டு வரும் உங்களுக்கு, அவங்களுக்கு என்ன வரும், என்ன மியூசிக் வரும் அப்படின்னு அழகாக எழுதி